என் பேரு மகேஷ் பாபு. எனக்கு ஒரு பிரச்சனை. சொல்லுங்க. பிரச்சனையே என் அழகுதான். மது, பகல்ல கூட நடு ரோட்ல என்னால் நடந்து போக முடியல. பார்க்குற பொண்ணுங்க எல்லாமே என்னை வெறிச்சு வெறிச்சு பார்க்குறாளுங்க. நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்கணும்னு தோணும். போய் கேட்கறதுக்குள்ள என் முடியாது பைக்கில் ஏறி போயிடுவாளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லியிருக்கானுங்க, மது மச்சான் நீ ஒரு ஆங்கிளில் பார்த்தா அமீர் கான் மாரிக்கிற, இன்னொரு ஆங்கிளில் வந்து அரவிந்த் சாமி மாரிக்கிறேன்னு. இப்போ இதுதான் உங்க பிரச்சனையா? நோ நோ நோ, இது இல்லை என் பிரச்சனை. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் 10 வருஷமா. யார் அந்த லக்கி கேர்ள்? நீ டப்பு டப்புன்னு கேட்குற எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் பொறுமையாக தான் சொல்லுவேன், கேளு. இந்த 10 வருஷமா என் காதலை செம்பரம்பா காண மாதிரி தேக்கி வச்சிருந்தேன். அந்த அணையை திறந்து விடலான்னு பார்க்கும்போது அவ பாட்னு போயிட்டான். என்னாச்சு? ஏரில் தண்ணி காலி ஆயிடுச்சு. சொல்றது மட்டும் கேளுமா. நான் பிளாக்காக இருக்கிறேன்னு என் நம்பரை பிளாக் பண்ணிட்டான். ஆனால் என் காதல் உண்மையானது. என்னைக்காவது ஒரு நாள் என் காதல் அவ புரிஞ்சுக்குவான். எத்தனை வருஷமானாலும் அவளுக்காக நான் காத்துன்னு இருப்பேன். ஏன் இத்தனை வருஷமா உங்க காதலை சொல்லாம இருக்கீங்க? அவளுக்கு ஒரு லட்சியம். அந்த லட்சியத்துக்கு என் காதல் தடையா இருக்கக்கூடாதுன்னு தான் என் காதலை லாக்கர்ல பூட்டி சாவி தூக்கி தூர அடிச்சிட்டேன். அப்படி என்ன லட்சியம்? அவ ஒரு பெரிய நடிகை ஆகணுன்றது தான். ஆசைப்பட்ட மாதிரி பெரிய நடிகை ஆயிட்டா. என்னை தூக்கி போட்டு போயிட்டா. அந்த பொண்ணு யாரு தெரியுமா? தீபிகா படுகோன். நீங்க எந்த தீபிகாவை சொல்றீங்க? டேய், உனக்கு எத்தனை தீபிகா தெரியும்? ஒரே ஒரு பவர் ஸ்டார் தான், ஒரே ஒரு தீபிகா படுகோன் தான். அவ தான் என் டார்லிங். ஊரை மாத்திட்டு போனா கூட பரவாயில்ல மது, மனசே மாற்றி போயிட்டான். அதுதான் என்னால் தாங்கவே முடியல. என் ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாருமே என்னை திட்டுவானுங்க. என்னடா இது மதிக்காத பொண்ணு பின்னாடி ஏன்டா உருகி உருகி போறேன்னு. அவங்க சொல்றது கரெக்டு தானே? நான் கரெக்டுன்றேன். அவனுங்க எல்லாம் போறாமல சொல்றானுங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சொல்றீங்க. காதல்னா அப்பப்போ வந்து போற ஃபீவர் மாதிரியா? எப்பாவது ஒரு முறை வர கேன்சர் மாதிரி அவ்வளோ ஈஸியா போகாது. உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா கம்பல் பண்ணி யாரையும் காதலிக்க வைக்க முடியாது. உங்க அழகுக்கும் நல்ல மனசுக்கும் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. என்ன அது இவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க? இங்க பாருங்க, கோலம் மாவை வச்சு கோலம் தான் போட முடியும், தோசை போட முடியாது. அதனால்தான் நீங்க தயவு செய்து இது மாதிரி பஞ்செல்லாம் பேசாதீங்க. என்ன லூசு நினைச்சீங்களா? நாங்க என்ன நினைக்கிறோம்னு நீங்க சொல்ல வேண்டாம். உங்க பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. பிரச்சனை என்னத்த சொல்றது, அதான் சொல்லிட்டேனே. சரி, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். என்ன பாட்டு? வாடா மாப்பிள்ள வாழைப்பழத்தோப்புல வாலிபால் விழா. தயவு செய்து இந்த பாட்டை போடுங்க. சார், ப்ரோக்ராம் கேட்டிங்களா? மேடம் கலக்கிட்டாங்க. மேடம் உங்க ஹலோ சூப்பர். நாளைக்கு பார்க்கலாம். என்ன பாலு, கேட்டியா? வீட்டுக்கு போய் பேசலாம். என்ன பாலு, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன விஜய், கண்டவனு ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசுகிறான். நான் எப்படி பேசினேன் அது சொல்லு. 4 பொம்பளைங்க இதே மாதிரி என்கிட்ட பேசினா நீ சும்மா இருப்பியா? அது நீ எப்படி பதில் சொல்றேன்றத பொறுத்தது. ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க விஜய். ஏன், உன் பொண்டாட்டி பேர் மதுவா? இல்லை, அது கரெக்ட் தான். மற்றவங்களுக்கு நீ யாரும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுமே. பாலு, இது மாதிரி தான் கால்ஸ் வருமா? வேலைக்கு போற பொம்பளைங்களுக்கு ஏதாவது சீண்டல் இருக்கதான் செய்யும். அதை நீ லைவா கேட்குற, அவ்வளோதான். சித்து கேட்டால் என்ன நினைப்பான்? இது அவன் கேட்க வேண்டிய ப்ரோக்ராம் இல்லை. நீ எதுவும் சொல்லாம இருந்தா போதும். நாம பெரியவங்க, மறந்துட்டியா? இன்னும் முடிக்கல? சரி, சீக்கிரம் முடிங்க. இது வேற. ஹலோ, சாரி, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்ல. 2 பேரும் என்ன சாப்பிட்டீங்க? பிரெட்டும் 3/4 பாட்டில் ஜாமும். லஞ்சுக்கு சித்துக்கு காசு கொடுத்து அவனை கேண்டீனில் சாப்பிட சொல்லிட்டேன். நீ? நானா சுற்றி நிறைய வீடு இருக்குது, ஏதோ ஒரு வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்.
என்ன பாலு இப்படி பேசுறேன்? எதுக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க? எனக்கு வேலை இருக்கு, அப்புறமா கால் பண்றேன். வை. என்னடி இது? வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு லீவே கிடையாதா? தீபாவளினா வடை சுடணும், பொங்கல்னா பொங்கல் வைக்கணும். ஏதோ ஒரு நாள் அசந்து தூங்கிட்டேன், அது தப்பா? ஆமான்ற உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. அடுத்த ஜன்மத்துல நீ பொண்ணா பொறுக்கணும், நான் புறாவா பொறுக்கணும். அப்பதான் தெரியும். சாப்பிடு. நேரத்துக்கு தரலன்னு நீயும் கோச்சுக்காது. டேய், ஒரு நாள் எங்களுக்கும் விளையாட கூடுறா. போடா டேய், அந்த கேம்லாம் ரொம்ப கஷ்டம்டா. குரோனோஸ் பார்த்தல, உன்ன மாதிரி டம்மி பீஸ்லாம் அவனை அடிக்க முடியாது. டேய், உனக்கு குடுக்க இஷ்டம் இல்லைன்னா சொல்லு, சும்மா டம்மி பீஸ்னு கூப்பிடாத. டேய், நீ நிஜமாலே டம்மி பீஸ் தான்டா. பின்ன உன்னெல்லாம் வேற எப்படி கூப்பிடுறதா? என்கிட்ட பிளே ஸ்டேஷன் இருந்தா நான் கூட தான் விளையாடிருப்பேன். இருந்தா தானே உங்க அப்பா உனக்கு மொபைலே வாங்கி தர மாட்டாரு. இதுல எங்க இருந்து பிளே ஸ்டேஷன்? இதோ பாத்தியா, God of War லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்களாம் ஆங்கிரி பேர்ட்ஸ் டெம்பிள் ரன் விளையாடதாண்டா லைக்கு. டம்மி பீஸுங்களா? டேய் டேய் டேய், Stop fighting. Sidhu, get up. What's happening here? Ma'am, you know ma'am. Talk in English. நேத்து உன் ப்ரோக்ராம் கேட்டோம். எப்படி இருந்துச்சு? கன்றாவி. என்னடி ப்ரோக்ராம் இதெல்லாம்? முதல் காலே அப்படி வருது, ஹெட்லைட்டு வைப்பர்னு. அக்கா, அந்த ஆளுக்கு நிஜமாவே ஒரு ப்ராப்ளம். இப்படி சீப்பா பேசுறதுக்கு தான் ஆர்ஜி ஆனியா? சீப்பாவா? நான் கரெக்டா தானே பேசினேன். பாலு கரெக்டா சொன்னாரு. நீ இதே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை, காலைல ஃபோன் பண்ணாங்க, நீ சொன்னதை சொன்னேன். அவர் எதுக்கு முறைக்கிற? நீ சொன்னதானே மாப்பிள்ள சொன்னாரு. இல்லை, அது நான். சரி, நீ கரெக்டா தான் பேசுன. ஆனா உன்கிட்ட பேசினவங்க யாருமே கரெக்டா பேசலையே. ஏ, நீ வேலை செய்யற இடத்துல எல்லாமே கரெக்டா தான் பேசுறாங்களா? ஒரு ஆடிட்டர் உங்ககிட்ட தப்பா பேசினாரு, நீ போலம்ல. விஜி, நான் ஒன்னும் என் நம்பரை கொடுத்து அசிங்கமா பேச சொல்லலையே. அங்க கொடுத்துருக்கிறதே நம்பரும் இல்ல, அந்த ப்ரோக்ராம்ல வருது என் பேரும் இல்ல. இப்படி வெளியில சொல்ல முடியாத வேலையை ஏன் பண்ணணும்? ஏன் இப்படி எல்லாத்தையும் தப்பாவே பாக்குறீங்க? இது ஒரு ஆக்டிங் மாதிரி. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்படி என்ன பண்ணனா? குக்கர் வாங்க போனவ கையில அவங்க ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க. அத நான் வாழக்கூடாதா? இந்த ஒரு வேலை தான் இருக்க உலகத்துல. டீசன்ட் ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ற ரெஸ்பெக்டபிள் ஜாபே கிடையாதா? எந்த காலத்துல இருக்கீங்க? என்ன பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்றது யார் தெரியுமா? ஒரு லேடி. எதிர் வீட்ல ஏர் ஹோஸ்டஸ். உலகம் பூரா சுத்திட்டு நடுராத்திரி தான் வீட்டுக்கு வராங்க. ஏன் நம்ம சரோஜா மாமி அவங்க நினைச்சா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும்னு நேரம் காலம் பார்க்காம உழைக்கல. ஏன் நீங்களே பேங்க்ல ஆடிட்டு வெளியூர் போறது இல்ல? நாங்க செய்யறது மரியாதையான வேலை. கரெக்ட். இப்படி கண்ட கண்ட பொறுக்கி பசங்களோட பேசுற வேலை இல்ல. ஏய், பேச பேச போயிட்டு இருக்க. என்ன விஜி, பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போற? நீ ஏன் சைடா அவங்க சைடா? இப்ப எங்க கிளம்பிட்ட? பாலு, டைம் ஆயிடுச்சு, கேப் வந்துரும். சப்பாத்தி ஹாட் பேக்ல வச்சிருக்கேன். சித்து தூங்கிட்டான். என்ன விஜி, பேசிட்டு இருக்காங்கல்ல? ஏ விஜி, நாங்க இவ்ளோ சொல்லியும் நீ அந்த வேலைக்கு தான் போகணும்னா போ. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நீ எங்க கிட்ட தான் வந்து நிப்ப. ஆமா வருவேன். நீங்க தானே ஃபேமிலி, வேற எங்க போய் நிப்பேன்? The show is a huge success. More than 200 call requests just for today's show. Never in the history of our station. You did it! Congratulations! ஹலோ. ஹலோ மது, சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? நீ தான் பிரச்சனையா? நேற்று உன் குரலை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. குஸ்து பேசுறேன்னு தப்பா நினைக்காத. நீங்க தான் மதுவோட பேசலான்னு சொன்னீங்க, அதான் நான் மதுவோட பேசுனீங்களேன். ஆமா, உன் குரல் எப்படி இருக்குது? ஆளு எப்படி கும்முன்னு இருப்பியான்னு கற்பனை பண்ணினே இருக்கிறேன். உன்னை நினைச்சா எனக்கு என்னென்னமோ பண்ண தோணுது. எனக்கும் உங்க குரல் கேட்டு என்னென்னமோ பண்ண தோணுது.
நிஜமாவா? ஆமா, ஆனா ப்ளூ கிராஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க, ஜாகிரதையா வீட்டுக்கு போங்க. எதிரில் குப்பை லாரி வந்தா மட்டும் ஒளிஞ்சுக்கங்க, இல்லாட்டி வாரி போட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே, பாய். ஹலோ ஹலோ மது, யார் பேசுறேன்னு தெரியுதுங்களா? எஸ் பண்ணுங்க. மகேஷ் பாபு. சூப்பர் மது. பாத்தீங்களா, ஒரே முறை தான் உங்ககிட்ட நான் பேசினேன். எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? அவ கூட பலமுறை பேசியிருக்கேன், மறந்துட்டான். நீங்க இன்னும் அதை மறக்கலையா? நான் மறக்கவும் மாட்டேன், இனி அவளை நினைக்கவும் மாட்டேன். அவ வேற ஒருத்தனை லவ் பண்றான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. போன வாரம் ஃபேஸ்புக்கில் நார்த் இந்தியா கோயிலில் தலப்பா கட்டிக்கின்னு ஜோடியாக உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுங்கிறாங்க. ஏரியா கவுன்சிலர் கட்டின பிரிட்ஜு உடஞ்ச மாதிரி என் நெஞ்சும் உடஞ்சி போச்சு. அப்புறம் தான் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. எது? நம்ம நேசிச்ச பட்டாம்பூச்சியை பறக்க விடு, அது திரும்பி வந்தா உண்ணுது, வரலண்ணா மறந்துடுன்னு சொன்னீங்களே. அப்படி சொன்னா? ஏங்க, நீங்கள் தானே சொன்னீங்க கம்பல் பண்ணால் காதல் வராதுன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. அதுதான் நான் கொஞ்சம் கவிதையாக சொன்னேன். மது, அப்புறம் நான் ஒரு கோட்டை அடித்து குப்புறப்படுத்து யோசித்தேன், முடிவும் எடுத்தேன். என் மனசில் கட்டின கோயிலை நானே புல்டோசர் வச்சு பொழந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மது. பாபு, நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. யா ஆனா நீங்க வேணும்னா பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. பிறந்துட்டா? அவளே நான் பார்த்துட்டேன். அப்படியா? யாரு? அவ பேரு கீர்த்தி சுரேஷ். அவ நடிகன்றதுனால தானே என்னை அவாய்ட் பண்ணா, அதனால தான் இன்னொரு நடிகை கல்யாணம் பண்ணி அவளை காண்டாத்த போறேன். கீர்த்தி சுரேஷ் தான் எனக்காக பிறந்தவன். முதல்ல அந்த சுரேஷை தூக்க போறேன். ஐயோ, அட நீ பயப்படாதம்மா, அவ பேர்ல இருக்கிற சுரேஷை தூக்கிட்டு என் பேரை சேர்க்க போறேன். பாபு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? மது, உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தை ஜெயிப்பன் அலெக்சாண்டர் சொன்னப்போ அவன் சித்தப்பன் சிரிச்சவன் பேக பேகன்னு சிரிச்சான், அலெக்சாண்டரும் முறைச்சான். ஆனா அலெக்சாண்டர் ஜெயிக்கல. அதே மாதிரி தான் நானும் காதலில் ஜெயிப்பேன், லைஃப்லையும் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கும் போது உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரஜினி முருகன் படத்துலேருந்து பூ மேல ஒரு கண்ணு நீதான் மோர பொண்ணு அந்த பாட்டை போடுறீங்களா ப்ளீஸ்? பாய் மது. பாய். இவனாவது ஃபோனில் தான் வளர்றான், இப்போ எல்லாம் ப்ரெஸ் மீட்லேயே வளர்றானுங்க. பா பாத்துப்பா. பாய் பாய். பாய்மா. ஹாய், வாட்ஸ் அப்? ஹாய் விஜி. லிட்டில் பிஸி. கேட்ச் யூ லேட்டர். ஓகே. தாமா கவனிக்கிறதே இல்லை. சார் கூப்பிட்டீங்களா? பாலு, ஒரு முக்கியமான வேலை. சொல்லுங்கள் சார். நாங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். அங்கே இந்த ப்ளம்பிங், பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணணும். ஆஃபீஸ் பாய் அனுப்பிச்சி விட்றேன் சார். ஆஃபீஸ் பாய்? நோ, அவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் போங்க. நான்? ஆமாம், நீங்கள் தான். சார் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பேமெண்ட்லாம் பண்ணும் சார். I'll take care of it. நீங்கள் அந்த செக் புக்கை என் கையில் கொடுத்துட்டு உடனே இமீடியட்டாக கிளம்புங்க ப்ளீஸ். ஹலோ, நான் இப்போ ஒரு ஆள் அனுப்புகிறேன். ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுவார். ஓகே ஓகே, பை. ஹலோ. என்ன பாலு, இன்னும் வீட்டுக்கு வரல? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சாக்கடை தூர் வாரிட்டு இருக்கேன். சும்மா ஜோக் அடிக்காத, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். விஜி, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஐயோ, லீவ் எல்லாம் போட முடியாது. இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி வேற ஸ்டுடியோக்கு வராரு. எதுக்கு? என் ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வராரு. பாலு, எனக்கு லேட் ஆகுது. சே, அப்ப நீ கிளம்பு. கிளம்புவா? ப்ரோ, சித்து என்ன பண்றது? OLXல வித்துரு. இங்க
RJ Madhu, Vijayalakshmi, the star of our show. சாரி லேட் ஆயிடுச்சு. லேட்டா? என்கிட்ட இந்த டைலாக் சொன்ன முதல் நீங்கள் தான். பட் எனிவே நைஸ் டு மீட் யூ. உங்கள் ஷோலாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அஸ்கி வாய்ஸ் தான் நினச்சேன், ஆனால் ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். சும்மா காமெடிங்க. இது என்னோட சன் சித்து. ஹாய். ஹாய் டூட். என்ன ஏஜ்? ஐம் 11. 11ஆ? என்னை விட பெரிய பையனா? உங்களோட பெரிய ஃபேன். ஓ, நீங்கள் என் ஃபேனு, ஆனால் நான் உங்கள் அம்மா ஃபேன். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, உங்க பேர்? என் பேரு நீலகண்டன். நீலகண்டன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு. அவர் கூட பேசுறீங்களா? இல்லை இல்லை, நான் உங்க கூட தான் பேசணும். சொல்லுங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்குறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பித்தேன், இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்குறேன். என் ஒய்ஃப் பேரு மதுரவள்ளி. அவளை நான் மதுன்னு தான் கூப்பிடுவேன். ஓ, அவங்க உங்க பக்கத்துல இருக்காங்களா? இல்ல, அவ என்னை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. அவ போனதுக்கு அப்புறம் நான் ஆளே மாறிட்டேன். ஐ பிகம் an angry person. யாரும் என்கிட்ட நட்பா சிரிச்சு பேசினா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது என் மது திடீர்னு என்னை விட்டு போனதுல எனக்கு அவ மேல கோபம். அதைத்தான் நான் அடுத்தவங்க கிட்ட காட்டுறேன்னு நினைக்கிறேன். எனிவே, இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது எதுக்குன்னா, உங்க ப்ரோக்ராம் கேட்கும்போது எனக்கு என் மது கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அவளும் உங்களை மாதிரியே தான். நல்லா பேசுவா, நல்லா சிரிப்பா, நல்லா பாடுவா. நாங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் கூட பாடுவோம். உங்க மது உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டா. பட் நாங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது நீலுன்னு கூப்பிடுவா. நீலு. நீலு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ். குறிப்பா ஒரு பாட்டு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாளெங்கே போகிறது? இரவை தேடி. நிலவெங்கே போகிறது? மலரை தேடி. நினைவெங்கே போகிறது? உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாளையிலேருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க. பேசலாம், பாடலாம். ஓகே? நாம கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மது. காட் பிளஸ் யூ. இப்போல்லாம் உயிருக்கு உயிராக பழகினவங்க கூட பிரேக்கப் பண்ணோன்னு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை கூட தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம வலியை ஷேர் பண்ணிக்கிறது யாருமே இல்லைங்கிறது இருக்கு பாருங்க. அதான் வாழ்க்கையிலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதை நான் பல வாட்டி அனுபவிச்சிருக்கேன். இந்த உலகத்தில் எல்லா மக்களும்
அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன தெரியுமா? ஹலோ. ஆனால் நீங்கள் சொல்கிற ஹலோ இருக்கே வேற லெவல். Can I have your autograph, please? ப்ளீஸ், உங்களுது தான். நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாள் எங்கே போகிறது இரவை தேடி. நல்லா இல்லையா? கைத்தட்டுங்க. நீங்க ஆட்டோகிராஃப் போடுங்க, மறந்துடாதீங்க. அப்பா அப்பா செப்டி டேங்க் திறந்தாச்சு, வாஷ் பேஷன் டேப்ல மாத்தியாச்சு. அப்பா நேர்ல பார்க்க சூப்பரா இருந்தாருப்பா. ரொம்ப ஜாலியா பேசினாருப்பா. ஓ, உங்க அம்மாவும் போட்டோ எடுத்திருக்கல? இல்ல அவரு தான் அம்மா கூட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு போனாரு. விஜய் சூப்பர். ஸ்க்ரீன் சேவரை வச்சுக்கோ. எதுக்கு? ஸ்க்ரீன் சேவரா நான் என்னோட ஹீரோவை வச்சிருக்கனே. ஹீரோவா? நான் இப்போ காமெடியன் தானே. சிது, ரூம்ல பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு படு. அந்த போட்டோக்கா இப்படி கோவப்படுற? நான் கோவம்லாம் படலையே. ஆனா இன்னொரு தடவை இப்படி பேசின எனக்கு கோவம் வரும். மீட்டிங்க முடிச்சிட்டு ஷாப்பிங் போலாம். பத்மா, வீட்டுக்காரர் வரல? அது இன்னும் எந்திரிக்கவே இல்ல. வயசாச்சு இல்ல, கொஞ்சம் சிரமம் தான். வடிவு என்ன அசோசியேஷன் மீட்டிங் தானே போறோம். அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க. அது என்ன பெரிய பொட்டு, குன்னக்குடி வைத்தியநாதன் நெத்தியில முட்டன மாதிரி. சும்மா இருங்க, இதெல்லாம் நான் எப்பதான் கட்டுறது? அது சரி. வாமா விஜய், வரலையாமா? அவர் கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. நாம போலாம். போலாம். மிஸ்டர் மூர்த்தி. ஐயோ, கடுவம் போன வரோம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, நான் சண்டை போடுறதுக்கு வரல. இன்ஃபேக்ட் உங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன். இவ்வளோ நாள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் சண்டை போட்டு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக உங்கள் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பை தி வே, ஐ எம் நீலகண்டன். கை கொடுங்க. என்ன எல்லாரும் அப்படி நம்ப முடியாமல் பார்க்குறீங்க? எனக்கு புரியுது. பட் ஐ ரியலி மீன் வாட் ஐ செட். நேற்று என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. அது என்ன ஒரு புது மனுஷனாக மாற்றிடுச்சு. நீங்கள் எல்லாரும் அசோசியேஷன் மீட்டிங் தானே போகிறீங்க? நான் ஒரு 10 minutesல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நதி எங்கே போகிறது கடலை தேடி. சாரதி, இங்க பாருங்க, எல்லாம் தப்பா இருக்கு. என்ன பாக்குறீங்களோ? நீங்க இந்த ஷர்ட்டை கவனிக்காம இருக்கீங்க. இத படிச்சு பாருங்க. படிங்க. We have received the mail regarding. We regret to inform you that we will henceforth be terminating our contract with your company. 25 lakhs worth of business. 25 lakhs. எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு தெரியுமா? சார், உள்ள போய் பேசலாமே. ஏன் இங்க பேசினா உங்க கௌரவம் குறைஞ்சிருமா? அப்படி இல்லை சார், அந்த கிளையண்ட்டை நீங்க தான் டீல் பண்ணீங்க. அந்த ப்ரொபோசல் கூட நான் உங்களுக்கு. It's my fault, is it? நீங்க உங்க வேலையை சரியா செய்யாம என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறீங்களா? 12 வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பாலு முறைக்கிறீங்க? ஐஸ் டவுன். I said ஐஸ் டவுன். Useless. விஜி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இல்லை, நான் இந்த ஷோ பண்ணியிருந்தேன்னா பல மிருகங்களுக்கு தீனி போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாருக்குள்ளே இருக்க குழந்தைய தட்டி எழுப்புறீங்க, ஷோவையே வேற ட்ராக்ல கொண்டு போயிட்டீங்க. எப்படி விஜி? எனக்கு தோன்றத நான் பேசுறேன். இப்படி சொன்னா எப்படி? எங்க அக்கா கூட அடிக்கடி கேட்பாங்க, அது எப்படி நீ சுட்டா மட்டும் பூரி புஸ்ஸுன்னு வருதுன்னு. நீங்க என்ன சொல்வீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சுட்டா பூரி புஸ்ஸுன்னு தான் வரும்னு சொல்வேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க? பேரெல்லாம் வேண்டாம். நான் குரம்பேட்லேருந்து பேசுகிறேன். என் பிரச்சனை என்னென்னா,
என் பிரச்சனை என்னன்னு கேட்கக்கூட யாரும் இல்லைங்கிறது தான். நான், என் மனைவி, எங்கள் ஒரே பையன், என் உலகம் ரொம்ப சின்னது ஆனால் அழகானது. சிரிக்காமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் டின்னர் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நானும் அவளும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அவள் பேச ஆரம்பிச்சான்னா நிறுத்தவே மாட்டான். நானும் சலிக்காமல் கேட்டுக்கிட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய வரும் அந்த டைம் தான். இப்போ நாங்கள் சேர்ந்து சிரிச்சே ரொம்ப நாளாச்சு. அவள் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கா, அதுவும் நைட்டில். நான் வேலை முடிஞ்சு வரும்போது அவள் வேலை கிளம்ப ரெடி ஆகிட்டு இருப்பா. அவள் வரும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். அவளுக்கு பிடிச்ச வேலை, அவள் சந்தோஷமாக இருக்கா. எனக்கு தான் பல பிரச்சனைகள். ஏன் வேலைக்கு போகிறோம், கண்டவங்கிட்ட திட்டு வாங்குறோம், எதை துரத்திக்கிட்டு வர்றோம், இப்படி நிறைய கேள்விகள். இதெல்லாம் அவகிட்ட பேசக்கூட முடியல. அதான் உங்கள் ஷோ மூலமாக பேசுகிறேன். உங்க பிரச்சனை எனக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், கேட்டதே போதும். அப்புறம் நானும் அவளும் சேர்ந்து பாடுறோம் ஒரு பாட்டு. அதை ப்ளே பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன பாட்டு? நேற்று ராத்திரி அம்மா. மற்றவங்களுக்கு தான் இது ஒரு ஐட்டம் சாங், ஆனால் எங்களுக்கு நீங்கள் போடுங்க, அவளுக்கு புரியும். Congratulations, Vijay! எதுக்கு? விகடன் அவார்ட்ஸ்க்கு பெஸ்ட் ரேடியோ ஷோவா உன் ஷோ தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏய், கங்க்ராட்ஸ் மரே. Thank you. ஷோ ஸ்டார்ட் பண்ணி 1 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள எவ்வளோ ரீச், எவ்வளோ பெரிய அவார்ட். You know what? You're a star. Time to celebrate! நான் ஃபோனில் சொன்னேங்கிறதுக்காக வழக்கத்தோட லேட்டாக வரியா? அதெல்லாம் இல்லை பாலு. என் ஷோக்கு ஒரு அவார்ட் கிடைச்சது, ஆஃபீஸில் ஒரு சின்ன பார்ட்டி, அதனால தான் கிளம்ப முடியல. ஓ, பார்ட்டியா? அப்போ அதெல்லாம் இருந்திருக்குமே. அதெல்லாம் இல்லை பாலு. அதையும் பழகிக்கோ. என்ன பாலு, கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கூட இப்படி சண்டை போட்டா எப்படி? சேச்சா, நானும் உங்க கூட சண்டை போட முடியுமா? செய்யாத தப்புக்கு அடுத்தவங்க முன்னாடி திட்டுறான், அதுக்கே சண்டை போட முடியல. நீ பேசாம இந்த வேலையை விட்டுரு பாலு. வேலையை விட்டு? ஓ, இப்போதான் மேடம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கல்ல, உங்கள் காசில் நான் தின்ட்டு தூங்கலாம். ஏன் பாலு இப்படியெல்லாம் பேசுற? அந்த வேலையை விட்டுட்டு நாம 2 பேர் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 50-50. ரொம்ப பெரிய ஆளாயிட்டீங்க விஜயலட்சுமி. உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு. இப்போ நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பாக தான் இருக்கும். காலையில் பேசிக்கலாம். பாலு, இன்னும் 2 நாளில் என்னோட முதல் சம்பளம் வரும். அதில் உனக்கு ஏதாவது வாங்கணும். உனக்கு என்ன வேணும் நீயே சொல்லு. எனக்கு வேணுங்கிறத கடத்தரவில் வாங்க முடியாது மேடம். நீங்கள் போய் தூங்குங்க. ஐயோ, எங்க வச்சேன்? என்னடா இவ்வளோ வெயிட்டு? நாங்கெல்லாம் 4 புக் தான் கொண்டு போவோம். அதான் நீ ஃபெயில் ஆயிட்ட. தாத்தா மாதிரி பேசாத. ஃபோன் எங்க? தெரியலையே, இங்கே தான் இருக்கும். ஏய், நீ எடுத்தியா? இல்லைம்மா. நீ ஒன்று பண்ணு, ஃபோன் கிடச்சா ஆஃபீஸ் ஃபோன் பண்ண நேராக அனுப்பிச்சு வாங்கிக்கிறேன். சரி, ஏய் வாடா. நீ போ. இத பாரு நீலகண்டா, என்கிட்ட முதல்ல இந்த கார் இல்ல. நீ பல வருஷமா காரை ஓட்டினவ, இப்ப கார் இல்ல. புதுசா ஒரு கார் வாங்க வேண்டியதானே? ஓ, உதாரணத்துல தீய வச்சு கொடுத்த யாராவது கேட்டா சிரிப்பாங்க ஐயா. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதோ விஜய் வருது, விஜய் கிட்டே கேட்கலாம். விஜய் இங்க வாமா. விஜய், நீயே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போ. என்ன பஞ்சாயத்துங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இவன் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி எழுதுட்டு தனிமையில இருக்கான். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் சொன்னா கேட்கறவங்க சிரிப்பாங்கன்றான். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீயே சொல்லுமா?
மூர்த்தி நீ ஏதாவது விஜய் அவன் என்னை வச்சு ஏதோ காமெடி பண்றான். நீ போய் உன் வேலையை பார்ப்போம். அவர் ஒன்றும் தப்பா சொல்லலையே. அப்படி போடு. என்னம்மா நீ இந்த வயசுக்கு மேல நான் எங்க போய் பொண்ணு தேடுறது? எனக்கு எவன் ஆரியா மாதிரி சேனல்ல தேட வேண்டியதானே? அதெல்லாம் தேட முடியாது, அது தானாவே அமையும். திடீர்னு ஒரு நாள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாராவது பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், தலைக்கு மேல பல்பேரியும் மணி அடிக்கிற சத்தம் கேட்கும், வாழ போற மிச்ச வாழ்க்கை தெரியும். தேடல் மனசுல இருந்தா போதும். ஆனா வயசு காலத்துல இருக்கிற துணையை விட வயசான காலத்துல இருக்கிற துணையை தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்னொரு துணை அமைஞ்சா உங்க மனைவியோட ஆன்மா கண்டிப்பா சந்தோஷப்படும், நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆல் தி பெஸ்ட். பை பை. யோ மூர்த்தி, இந்த குரல் அது வாயா முக்கியம். உன் மண்டைக்கு மேல ஒரு பல்பு எரிஞ்சா இந்த பிளாட் மொத்தமா பிரகாசமாயிரும். இவ்வளவு துல்லியமா தெரியுது. சூப்பர். ஹலோ, மிஸ்டர் பாலு. ஃபாதர், இது உங்க ஃபோனான்னு பாருங்க. ஆமாம் ஃபாதர், இன்னைக்கு காலை தான் காணும் வீடு புறம் தேடிட்டு இருந்தேன். இது உங்க சிக்னேச்சரா? மிஸ்ஸஸ் பாலு, ப்ளீஸ் ரிலாக்ஸ் ப்ளீஸ். உங்க பையனும் அவன் ஃப்ரெண்டும் வாட்ஸ் இஸ் நேம்? அஸ்வின், ரைட்? இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ். இவன் உங்க ஃபோனை திருடி இருக்கான், அவன் அவங்க வீட்டிலேருந்து 2 ஃபோனை திருடி இருக்கான். இது போதாதுன்னு மேத்ஸ் டீச்சரோட ஃபோனையும் திருடி இருக்காங்க. அதை விற்க போகும்போது கடைக்காரருக்கு டவுட் வந்து ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? Why don't you say it? சொல்லுப்பா. ப்ளே ஸ்டேஷன் வாங்க. உங்க பையன் தினமும் கிளாஸ் ரூம்ல தூங்குறான்னு கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னு விசாரிக்கும் போது தினமும் நைட் தூங்காம கேம் விளையாடி இருக்கான், அதுவும் உங்க போன்ல இருந்து. இதை பத்தின ரிமார்க்ஸ் கூட நாங்க டைரியில எழுதி அனுப்பிச்சோம். உங்க வீட்டுல உங்க பையன் என்ன பண்றான்னு பார்க்காம நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 3 பேர் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. And this game addiction is a big problem. அதுதான் அவனை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனா எப்படி திருடுறது? From where did he learn to steal? நீங்க வேணா எங்க ஸ்கூலுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு நினைக்கலாம். ஓகே, I will take the responsibility. But he is suspended. சாரி ஃபாதர். ப்ளீஸ் இனிமே எதுவும் நடக்க நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சாரி. இனிமே எதுவும் நடக்க நான் பாத்துக்கிறேன். சத்தியம் நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டு. சின்ன பையன் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்டா திருண்ண? எதுக்கு திருண்ண? பிளே ஸ்டேஷன் உனக்கு பிளே ஸ்டேஷன் உங்க அம்மா ரேடியோ ஸ்டேஷன். நான் கேம் தொலைறடா. ஆபத்துல பிரச்சனை. இங்க நீ உங்க அம்மா எல்லாரும் பிரச்சனை பண்றீங்க. இந்த பாரு சொல்லு, யார் கூட சுத்திட்டு இருக்க? இந்த பாரு எங்க இருக்கற அந்த அப்பா தெரியாம பண்ண பசா. நான் அப்படி என்ன பண்ணு? திருட்டு கையெழுத்து போறியா நீ? சாரி பா. கேட்டில? அம்மா அப்பா வலிக்குதுப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா வலிக்குதுப்பா. ப்ளீஸ் பா. அம்மா இதோ நீ முதல்ல உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. வேண்டாப்பா, நான் இங்கே இருக்கேன்.
நீ இங்க இருந்தீனா சரியா படிக்க மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்ல வந்து இரு. நான் எங்கேயும் வரல, நான் இங்கே இருக்கேன். அம்மா இப்போ எங்க போக சொல்றீங்க? அவன் கொஞ்ச நாள் எங்க வீட்ல இருந்து படிக்கட்டும். எதுக்கு? என் புள்ள என் கூட தான் இருப்பா. இந்த பார் விஜி, நீ புரியாம பேசாத, அங்க இருந்தா தான் உருப்பிடுவான். என்ன பேசுற பாலு? அங்க பிரின்சிபல் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? இனிமேல் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சத்தியமெல்லாம் பண்ண. வேற என்ன பண்ண சொல்ற? உனக்கு தான் அவனை கவனிக்க நேரம் இல்லையே. இப்ப நான் என்ன கவனிக்காம இருந்துட்டேன்? நீ அவனை சரியா கவனிக்கிறது இல்ல. நான் போன பிறகு அவ என்ன பண்றான்னு அவ ரூம்ல எட்டி கூட பாக்குறது இல்ல. ஓ, இப்ப எல்லாம் ஏன் தப்பா? எல்லாமே இந்த சனியை பிடிச்ச வேலையால வந்தது. அன்னைக்கே படிச்சு சொன்னோம் வீட்ல பிரச்சனை வரும்னு. என் வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லாமல இவ்வளவு நடந்திருக்கு. நீ அந்த வேலையை முதல்ல ரிசைன் பண்ணுமா ப்ளீஸ். நான் எப்ப இந்த வேலையை ரிசைன் பண்ணணும்? அவ சின்ன பிள்ளை தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதுக்கும் நான் வேலைக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் வெறும் சம்பளத்துக்காக இந்த வேலை பண்ணல, என்னோட சந்தோஷத்துக்காக பண்றேன். இந்த ஒரு தடவையாவது என்ன புரிஞ்சுக்கோங்களப்பா. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க. நானும் உங்க பொண்ணு தானப்பா. இப்ப எதுக்கு இப்படி டிராமா போடுற? நான் டிராமா போடுறேனா? வீட்ல இருந்தா சும்மா இருக்கேன் சொல்ல வேண்டியது, வேலைக்கு போனா வேலை விட்டு சொல்ல வேண்டியது. நீ கௌரவமான ஒரு வேலைக்கு போனா நாங்க ஏன் சொல்ல போறோம்? உங்க கௌரவம் போற அளவுக்கு இப்ப நான் என்ன பண்ண? பின்ன கண்டவன் கூட கொஞ்சம் பேசுறது அசிங்கமா இல்ல? அசிங்கமா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். எனக்கு என் வேலையும் முக்கியம், என் பிள்ளையும் முக்கியம். அதை ரெண்டையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். வா. ஹாய் விஜி. விஜி, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல. ஆரம்பிக்கலாமா? விஜி, உங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு, ஏதோ அர்ஜென்ட்டா பேசணுமா? ஹலோ, மேடம், என் பையனை காணுமா? வாட்? என்னாச்சு? ஏய் விஜய்,